அதற்கு இடையில் சித்த மருந்துகளை கேப்சூல் மாதிரி மாற்றி அதை அலோபதி வழியாக கொடுப்பதற்கு உலக கார்ப்பரேட் தயாராக இருக்கு. அவரிடம் சிகிச்சை பெற்றவர்கள்லாம் சாதாரண அல்ல. ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவராக இருந்தவர் அவரிடம் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்திருக்கிறார். சென்னை மாநகர டிஐஜி டிஜிபியாக இருந்த அவர் சித்த மருத்துவர் திரு வீரபாபு சொல்றது எல்லாம் என்னன்னா, இது ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். நீங்கள் கொரோனா நோய் தொற்றில் ஒரே மீனா குமாரி தரப்பில் இருக்கின்ற ப்ரொபோசல், ரிசர்ச் ப்ரொபோசலாக இருக்கட்டும், அல்லது ட்ரீட்மெண்ட் ப்ரொபோசலாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆக்டிவிட்டீஸ் ப்ரொபோசலாக இருக்கட்டும், இதை அப்ரூவ் பண்ணுற இடத்துல, இதை செய்யலாம் என்று அப்ரூவ் பண்ணுற இடத்துல, அனுமதிக்கின்ற இடத்துல திரு கனகவல்லி இருக்கு. டிஹெச்சி ரிப்போர்ட் இருக்கு, அதாவது NIS கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு. அப்போது இதை வெளியிடலை? இதை வெளியிடுவதற்கு மீனா குமாரிக்கும் திரு கனகவல்லி அவர்களுக்கும் இடையில வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்க இருக்கின்றோம். அதுதான் சித்த மருத்துவம் கொரோனா நோய் தொற்றில் தமிழ்நாட்டில் என்ன சூழல் நிகழ்வுது, எதற்காக கிட்டத்தட்ட 5000 பேருக்கு சிகிச்சை அளித்தவர், வெற்றிகரமாக ஒருவரை கூட சாக விடாமல் காப்பாற்றியவர், குறிப்பாக அவசர சிகிச்சை, அதாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு நிலையில் வந்தவர்களை கூட சித்தா மருத்துவத்தை பயன்படுத்தி காப்பாற்றிய திரு வீரபாபு அவர்கள் எதற்காக அந்த மருத்துவ சேவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார், அதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பதை உங்களோடு பேச இருக்கின்றோம். கொரோனா நோய் தொற்றில் மிக மிக முக்கியமானவர்கள் எல்லாம் இந்த காலத்தில் தனது வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களோட எண்ணிக்கை, அவர்களோட இறப்பு, அதை பற்றி எந்த செய்தியும் இல்லை. அப்போ இந்த கொரோனா நோய் தொற்றை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் எவ்வாறு அணுகுகின்றது? ஏற்கனவே ஒரு மருத்துவம் முன்மொழியப்பட்டு அந்த மருத்துவ முறையில் கிட்டத்தட்ட 95% பேர் காப்பாற்றப்பட்டு இருக்கும் இந்த சூழலில் அந்த மருத்துவரையும் அந்த மருத்துவ முறையையும் கைவிட்டுவிட்டு வேறொரு மருத்துவ முறையிலேயே இன்னும் உழன்று கொண்டு இருப்பதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த நேரத்தோட கேள்வி. இதன் பின்புறம் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டமும் அல்லது ஒரு கண்டுகொள்ளாத அல்லது மிகப்பெரிய பொறுப்பற்ற தன்மையும் இருக்கிறதா நான் உணர்றேன். குறிப்பா பாத்தீங்கன்னா திரு வீரபாபு அவர்கள் சொல்றது என்னன்னா, தன்னிடம் அந்த எல்லா பேஷண்ட்னு சொல்லும்ல, கொரோனா நோய் தொற்றினால் சாதாரண முறையில் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் அல்லது கொடுமையான முறையில் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் உயிருக்கு போராடியவராக இருந்தாலும் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா, அவர் தந்த சிகிச்சையின் மூலமாக அவர் தொடர்ந்து அந்த நோயாளிகளை கண்காணித்து ஒவ்வொரு முறையும் அந்த நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற விளைவிற்கு தகுந்தாற் போல அந்த சித்த மருத்துவ முறையை உடைய மருந்துகளை கொடுத்து, கூடவே அந்த உணவுகளிலேயும் மூலிகை கலந்த உணவுகளை கொடுத்து அந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறாரு. அந்த சாதனையை இதுவரை தமிழ்நாடு அரசு பாராட்டவில்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும். அவர் சித்த மருத்துவர் திரு வீரபாபு சொல்றது எல்லாம் என்னன்னா, இது ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். நீங்க கொரோனா நோய் தொற்றுல ஒரே மருந்து, இப்போ ஜுரம் அடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரே பேராசிட்டமால் கொடுப்பாங்க, அது ஒரு பொதுவான மருத்துவம் இருக்கு. அப்போ இந்த ஒரு கொரோனா நோய் தொற்றுங்கிற ஒரு நோய் தொற்றானது ஏற்கனவே அவர்களுக்கு உள்ள சிக்கலின் அடிப்படையில்
இந்த நோய் பாதிக்கப்பட்ட பிறகு இந்த நோய் உடலில் உண்டாக்குகின்ற சிம்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சமிக்கைகளின் அடிப்படையில் தான் மருந்துகளை மாற்றி மாற்றி கொடுக்கணும். சித்த மருத்துவத்தையும் நீங்கள் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாதான் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை திரு வீரபாபு அவர்கள் பல்வேறு ஊடகத்தில் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு வீரபாபு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள நோயாளிகள் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த நோயாளிகளை கண்காணித்து கொண்டிருக்கும் பொழுதே அதிதீவிரமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் வந்தார்கள். அவர்களையும் பாதிப்பிலிருந்து அவர் வெற்றிகரமாக மீட்டெடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அதே போல அவரிடம் சிகிச்சை பெற்றவர்கள்லாம் சாதாரண அல்ல. ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவராக இருந்தவர் அவரிடம் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்திருக்கிறார். சென்னை மாநகர டிஐஜி டிஜிபியா இருந்த காவல்துறை உயர் அதிகாரிகளின் உறவினர்கள் வீரபாபு கொடுத்த அந்த சிகிச்சையில் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எதன் அடிப்படையில் வீரபாபு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்? அவர் ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், சிஸ்டமேட்டிக் அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ வசதி படைத்தவர்கள் நோய் தொற்று முகாமிற்கு சிகிச்சை முகாமிற்கு வரும் பொழுது அந்த சுவாச குழாய், அந்த சுவாச உருளை, அந்த ஆக்சிஜன் உருளை இது எல்லாமே இவரால் அரசாலையும் கொடுக்க முடியாது, இவராலையும் வாங்க முடியாது. அப்போ அவங்களே உடன் வாங்கி பயன்படுத்திய பொருளை அவர்கள் பயன்படுத்தியது போக மீதி உள்ள ஏழைகளுக்கும் அதை பயன்படுத்தியிருக்கிறாரு. அது ஒரு குற்றமா? அவர்களிடம் பணம் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு குற்றம் சுமத்தப்படுகின்றது. சரி, பணம் பெற்றிருக்கிறார் என்றால் பணம் கொடுத்தவர்கள் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஒரு லாபி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சென்டர் ஃபார் சித்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்மள்ட்ட சென்னையில் தாம்பரம் ரோட்டில் டிபி சானட்டோரியம் இருக்குது. இப்போ இந்த சித்தா இன்ஸ்டியூட் நேரடியாக ஆயுஷ் அமைப்போட கட்டுப்பாட்டில் வருது. ஆயுஷ் அமைப்போட கட்டுப்பாட்டில் இந்த சித்தா இன்ஸ்டியூட்டில் 2 விங் இருக்கு. ஒரு விங்க்கு என்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. இது அகாடமிக் சைடு, அதாவது அகாடமிக் சைடில் உள்ள பிரச்சனைகளை பேசும். என்ன மாதிரி சித்தா சம்பந்தமான கல்வி, தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள சித்தா கல்வி நிலையங்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி அந்த என்ஐஎஸ்ல கிட்டத்தட்ட 400 படுக்கை அறைகளை கொண்ட அந்த சித்தா மருத்துவ சிகிச்சை திரு மீனா குமாரி அவர்கள் இந்த கொரோனா நோய் தொற்று பரவி கொண்டிருக்கின்ற காலத்தில் கூட அவர்களே ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் சித்தா மருத்துவம் கொரோனா நோய் தொற்று உடையவர்களுக்கு சரியாக பயன்படுத்தப்பட்டால் அவர் உயிரிழப்பிலிருந்து காப்பாற்றி விடலாம், அதனால் நீங்கள் கொடுங்கன்னு ஒரு ப்ரொபோசல் வச்சுருந்தாங்க. அது எல்லா பத்திரிகைகள்லையும் வந்தது. இப்போ இதுலேயே இன்னொரு அமைப்பு, ஆயுஷ் அமைப்பில் என்ஐஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா மாதிரியே இன்னொரு அமைப்பு இருக்கு, சென்டர் ஃபார் சித்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது. இது ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது ஆய்வகம், ஆய்வு செய்கிற இயக்குனராக இருக்கிறவங்க திரு மீனா குமாரி. இதில் சிஎஸ்ஐஆர், அதாவது சிஎஸ்ஐஆர்னு ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்கு, அதனால சென்டர் ஃபார் சித்தா இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு இயக்குனர் திரு கனகவல்லி. இப்போ திரு மீனா குமாரி தரப்பில் இருக்கின்ற ப்ரொபோசல், ரிசர்ச் ப்ரொபோசலாக இருக்கட்டும், அல்லது ட்ரீட்மெண்ட் ப்ரொபோசலாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆக்டிவிட்டிஸ் ப்ரொபோசலாக இருக்கட்டும், இதை அப்ரூவ் பண்ணுற இடத்துல, இதை செய்யலாம் என்று அப்ரூவ் பண்ணுற இடத்துல, அனுமதிக்கின்ற இடத்துல திரு கனகவல்லி இருக்கிறாங்க. திரு கனகவல்லி அவர்கள் கொடுத்த நீதிமன்றத்தில் திரு கனகவல்லி சொன்ன செய்தியை நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பயன்படுத்தியிருப்போம். அதாவது சித்தா மருத்துவத்தை பயன்படுத்துபவர்களின் பயனாளர்களின் அடிப்படையில் சித்த மருத்துவத்திற்கான மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க கையில தான் இருக்கு. இவங்க அதிகமாக ப்ரொபோசல், அதாவது செயல் திட்டங்களை அனுமதித்தால் இங்க அனுமதி நிறைய நடக்கும், இவங்க குறைவாக அனுமதித்தால் இது கம்மியா நடக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இவங்க ஏற்கனவே என்ஐஎஸ் திரு வீரபாபு அவர்களோட ட்ரீட்மெண்ட்டை நேரிலேயே பார்த்தது. வீரபாபு அவர்களோட ட்ரீட்மெண்ட்டில் என்ஐஎஸ் தன்னை நேரடியாக உட்படுத்தி கொள்ள விருப்பம் இருந்தும் உட்படுத்தி கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம், அதிதீவிரமாக பாதிக்கப்பட்ட கொரோனா நோயாளிகளையும் திரு வீரபாபு அவர்கள் பரிசோதிக்கிறாரு, அவர் கூட இருந்து சிகிச்சை அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனது உயிர் பயத்தை, தனது உயிரை காப்பாற்றிக்க வேண்டும் என்று இவங்க நேரடியாக இன்வால்வ். அப்ப என்ஐஎஸ் கொடுத்த சித்தா எப்படியெல்லாம் வேலை செய்து கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களை எப்படியெல்லாம் இது காப்பாற்றியது என்கின்ற ஒரு ரிப்போர்ட் திரு
மீனா குமாரி அவர்கள் தயார் செய்து திரு கனகவல்லிக்கு கொடுத்துருக்குறாங்க. கனகவல்லி அவர்கள் இன்னவரையும் வெளியிடலை. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆயுஷ் அமைப்பு சித்தா அமைப்புகளுக்கு கீழே இயங்குகின்ற இந்த சித்த மருத்துவ கல்வி ஆகமும் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாகமும் இணைந்து செயல்படலை இந்த செய்தியில. இப்போ இதுல மூணாவது நபர் ஒருத்தர் வர்றாரு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய மருத்துவரோட இயக்குனர் அவர் கணேஷ் IAS தான் வர்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கின்ற, இவங்க ரெண்டு பேரையும் வேலை செய்ய வைக்கின்ற, இந்த ரெண்டு பேரிடமும் வேலை வாங்குகின்ற பொறுப்பு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டாளராக இருக்கின்ற தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவ இயக்குனராக இருக்கின்ற திரு கணேஷ் IAS அவர்களோட பொறுப்பு. ஆனால் அவரும் இதை கண்டுகொள்ளவில்லை. திரு வீரபாபு அவர்கள் கண்காணித்த அந்த ரிப்போர்ட்டு அதுவும் NIS மூலமாக இப்போதைக்கு தயாராக இருக்கு. இது எல்லாமே ஒருத்தருக்கு மத்தியில் இன்னொருத்தருக்கு இடையில ஏற்படுகின்ற ஈகோ பிரச்சனையினால சித்த மருத்துவத்தை சரியாக இந்த தமிழ்நாடு அரசு இந்த கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்த முடியவில்லை. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்குங்க. அதாவது கொரோனா டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி என்று பேர். அது கொரோனாவுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகின்றது அப்படின்னு. அப்போ ஏற்கனவே வெளியிட்ட ரிப்போர்ட் இருக்கு. இதில் 100 நோயாளிகளை அலோபதி முறையில் நம் சிகிச்சை கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 நபர் இறந்து போயிடுறாங்க. அதே போல இதே 100 நோயாளிகளை சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி கூடவே அலோபதி துணையோடு கொடுக்கும் பொழுது இறந்தவர்களின் எண்ணிக்கை வெறும் 7 என்பதை TFC ரிப்போர்ட் இருக்கு. அதாவது NIS கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு. அப்போ இதை வெளியிடலை? இதை வெளியிடுவதற்கு மீனா குமாரிக்கும் திரு கனகவல்லி அவர்களுக்கும் இடையில பிரச்சனை இருக்கலாம். சரி, இருந்துட்டு அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் இவர்கள் இருவரையும் வேலை வாங்கக்கூடிய தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவ மருந்து கட்டுப்பாட்டாளர் திரு கணேஷ் IAS அவர்களையும் இதில் கவனமற்ற சூழலில் இருக்கிறாரு. அதே போல இந்த மூவரையும் இயக்குகின்ற தமிழ்நாடு கொரோனா டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டியும் அமைதியா இருக்கு. இப்போ அதனால தான் இந்த பிரச்சனை சித்தா மெடிசின் சரியா வேலை செய்த பிறகும் ஏராளமான நோயாளிகள் இதிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகும் இவர்கள் இன்னும் பயன்படுத்தாமல் மெத்தன போக்காக நடந்து கொள்கிறார்கள். இப்போ இவ்வளோ சூழல்ல ஒரு 5000 பேருக்கு சிகிச்சை அளித்த திரு வீரபாகு அந்த இடத்தில் இருந்து வெளியேற வேண்டிய நோக்கம் என்ன, அவசியம் என்ன அப்படின்னா, இந்த மூவருக்கும் இடையில் உள்ள ஈகோ பிரச்சனை. வீரபாபு அவர்கள் ஜூனியர் அப்படிங்கிறாங்க. ஜூனியர் தான் கிட்டத்தட்ட 5000த்திற்கு பேலிகளை பார்த்து ஒருத்தரை கூட சாக விடாம பழக்க வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சித்த மருத்துவத்தை பயன்படுத்துகின்ற சித்த மருத்துவர்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குங்க. அவர்கள் சித்த மருத்துவத்தை அவர் ஜூனியரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவர் இறங்கி நோயாளிகளை தொற்று கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இறங்கி வேலை செய்யும் பொழுது இவர்கள் பயந்துட்டு போயிடுறாங்க. அவர் அரியர் ஸ்டூடெண்ட் அது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இன்னும் பாரம்பரியமாக சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவதற்கும் படித்த சித்த மருத்துவ டாக்டருக்குமே இடையில பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த 2 பேர் பிரச்சனைகளும் இந்த இயக்குனர்கள், அதாவது நேஷனல் சித்தா ரிசர்ச் சென்டரோட இயக்குனருக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அவங்களுக்கும் இடையில உள்ள பிரச்சனை, அதே மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டியில் உள்ள சிக்கல், இவங்க எல்லாமே கூட்டாக இந்த சித்தா மருத்துவத்தை எங்க விடாம வீரபாபு அவர்கள் தனது சொந்த செலவில் ஆரம்பித்து அதை மிக திறம்பட செய்து உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. 100 அவுட் ஆஃப் 100 பழக்க வச்சுட்டு இருக்காரு. இது மிகச்சிறந்த கிளினிக்கல் ட்ரையல் மெடிசனு. இதுக்கான NIS ரிப்போர்ட் இருக்கு. இந்த NIS ரிப்போர்ட்டை இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி ஏன் வெளியிடலை? இந்த திரு கனகவல்லி அவர்கள் ஏன் வெளியிடலை? NIS பக்கம் இருந்து வருகின்ற சித்தா தொடர்பான ப்ரொபோசல் எதையுமே திரு கனகவல்லி அவர்கள் ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? சரி, இவர்கள் இருவரையும் கண்காணிக்கக்கூடிய, இவர்கள் இருவரையும் வேலை வாங்கக்கூடிய திரு தமிழ்நாடு ட்ரெடிஷனல் மெடிசின் சென்டரோட டைரக்டர் ஏன் அமைதியா இருக்கிறாரு? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை வெற்றிகரமாக சித்தா மருத்துவத்தை பயன்படுத்தி கொரோனா நோய் தொற்று மிதமாக பாதிக்கப்பட்ட மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களை இறப்பின்றி காப்பாற்றிய திரு மருத்துவர் வீரபாபு அவர்கள் ஏன் அந்த சிகிச்சை முகாமில் இருந்து
வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை நாம் உணரலாம். சித்த மருத்துவர்களுக்குள் இடையே இருக்கின்ற ஒற்றுமையின்மையை தான் சித்த மருத்துவத்தின் வீழ்ச்சிக்கு இவர் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில் சித்த மருந்துகளை ஒரு கேப்சூல் மாதிரி மாற்றி அதை அலோபதி வழியாக கொடுப்பதற்கு உலக கார்ப்பரேட் தயாராக இருக்கு என்பதை ஏற்கனவே தமிழம் மலையொலி தனது காணொலியின் மூலம் வெளியிட்டு இருந்தது. இப்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை, இந்த காணொலி மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக சித்த மருத்துவத்தில் என்ன நடக்கின்றது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தின் கல்வி மற்றும் மருத்துவமனையில் நடக்கும் செயல்பாடுகள் என்ன, அதே போல சென்டர் ஃபார் சித்தா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நடக்கின்ற செயல்முறைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, இவர்கள் இருவரையும் கண்காணிக்க வேண்டிய தமிழ்நாடு ட்ரெடிஷனல் மெடிசின் டைரக்டர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மூவரையும் இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் கண்காணித்து இந்த சித்த மருத்துவத்தை கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து அவர்களை இந்த நோயின் பிடியிலிருந்து மீட்பதை கண்காணிக்க வேண்டிய COVID-19 டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி என்ன செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த நால்வரும் ஒருங்கிணைந்து சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தை உண்மையில் வீரபாபு அவர்கள் அவருடைய சிகிச்சை மையத்தில் கொடுத்த அந்த மருந்தின் மகத்துவத்தை அவர் காப்பாற்றிய விதத்தை அதற்கான அறிவியல் கூறுகளோடு இந்த உலகிற்கு பறைசாற்றினால் சித்த மருத்துவம் COVID-19க்கு எதிராக மிக சிறப்பாக செயல்படுகின்றது. பெருவாரியான உயிரிழப்புகளை தடுத்து அந்த மருத்துவங்களை காப்பாற்றி இருக்கின்றது என்பதை வெளி உலகத்திற்கு தெரிய வரும். அதனால் தமிழக அரசு இதில் விரைந்து செயல்பட்டு இறந்து கொண்டிருக்கின்ற உயிர்களை சித்த மருத்துவத்துடன் கூடிய ஆங்கில வழிமுறை சிகிச்சையின் மூலமாக காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழம் மலையொலி மீண்டும் ஒரு பதிவு